ஸோ கிணத்தங்கி இருக்க ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்லா ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து பேம்போஸை வந்து கட் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். ஸோ வந்து ஒரு 20 உட்கட்டஸை கூப்பிட்டு வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறான். ஸோ வேலை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு 11 மணிக்கு மேலே உட்கட்டை கட் பண்ணிட்டு போது டக்குன்னு பார்த்தா ஒரு டயரோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்ச உடனே அவன் கத்தி கூச்சலிட்டு இருக்கிறான். எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கான், எங்கள் வேலையே நடக்கல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்படி யாருமே இந்த வேலையை செய்யலை. அப்போ அந்த கான்ட்ராக்டர் வந்து நான் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன், எனக்கு வேலை முடிஞ்சாகணும், நான் நிறைய பணம் செலவு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி மிரட்டி உருட்டி கடைசியில் வேலையை ஆரம்பிச்சிடறானுங்க. ஃபர்ஸ்ட் டே இது பெருசா விஷயம் நடக்கல. 2வது நாள் இவங்க உட்கட் பண்ணும்போது ஒரு உட்கட்டரை அட்டாக் பண்ண வந்திருக்கு. லக்கிலி அவன் ஆக்ஸை வச்சு அதை மறைச்சிருக்கிறான். அந்த டைகரை அவன் அட்டாக் பண்ணாமல் போயிடுச்சு. ஏன்னா டைகருக்கு வந்து இன்டர்னல்லே வந்து ஒரு மேனேட்டராக இருந்தால் அதுக்கு வந்து இன்ட்ரென்சிக்காவே வந்து ஹியூமன்ஸை பார்த்து ஒரு பயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த டைகருக்கும் அந்த பயம் இருந்திருக்கு. ஸோ இவனை பார்த்து சார்ஜ் பண்ற மாதிரி வந்துட்டு ஓடி போயிடுச்சு. இந்த மேட்டரை போய் இவங்க வந்து கெனத் ஆண்டர்சன் சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட கெனத் ஆண்டர்சன் அந்த 12 மைல் டிஸ்டன்ஸை வந்து நடந்தே கவர் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து இவரும் ஒரு ஃப்ரெண்டு தேவசுந்தரமும் வந்து உட்காந்து அந்த காட்டை சுற்றி பார்த்துருக்குறாங்க. இந்த ஒரு பேனியன் டேக்கில் உட்காந்து நம்ம அந்த டைகர் ஹேண்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டு 2 பேரும் பேக் டு பேக் அந்த இடத்துல உட்காந்துட்டு பின்னாடி அந்த கூலி வர வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் 3 பக்கத்தில் சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் நைட் விச்சிலுக்காக அந்த டைகரை காத்துட்டு இருந்திருக்காங்க. டைகர் வந்துதா? வரலை. ஆனால் டைகரோட சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்கு. இவங்கள்ட்ட இருந்து 40 அடி தள்ளி தான் அந்த டைகர் இருந்திருக்கு. பட் என்னமோ ரீசன் அது நார்மல் டைகர் மாதிரி பிஹேவ் பண்ணல. ஏன்னா கிணத்துக்கு இன்னொரு விஷயமும் புரியல. பார்த்தீங்கன்னா எல்லா கொலையுமே 2 வில்லேஜ்குள்ள தான் நடந்திருக்கு. நார்மலாக ஒரு டைகரோட பீட் வந்து 40 மைல். ஒரு நாளைக்கு அது 40 மைல் ஒரு டெரிட்டரி கவர் பண்ணும். அந்த மாதிரி அந்த டைகர் பண்ணலையே. ப்ளஸ் மார்னிங் தான் கொலை பண்ணும், இல்லை ஈவினிங் தான் கொலை பண்ணும். பட்ட பகல் 1 மணிக்கு அந்த டைகர் கொலை பண்ணாது. ஆனால் அது 1 மணி தான் எல்லாம் கொலை நடந்திருக்கு. இதுவும் கிணத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வியப்பை உண்டாக்குது.